மேம் ஆஸ்கர் ரேஸ்ல டூரிஸ்ட் ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். இது எப்படி மேம் ஃபீல் பண்றீங்க? எப்படி பார்க்குறீங்க மேம்? ரொம்ப நன்றி பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். நம்ம ப்ரொடியூசர், நம்ம டைரக்டர் அபிஷான், மகேஷ் ப்ரொடியூசர், அப்புறம் சசிகுமார் சார், யுவராஜ், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஷான், எல்லாருக்கும், எனக்கு, எல்லா கோ ஆக்டர்ஸ் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல விஷயம். மேம் இப்போ ஒரு குட்டி பையன் ஃபர்ஸ்ட் மூவி பண்றாரு. ஒரு கதை சொல்ல வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல மேம். இந்த ஓகே இந்த படத்துக்கு நம்ம ஓகே சொல்லலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு தாட் வந்திருக்குல்ல மேம். அவர் கதை சொல்லும்போது நீங்க எப்படி மேம் ஃபீல் பண்ணீங்க? நல்ல கதை, ரொம்ப நல்ல கண்டென்ட். இந்த மாதிரி படம் எல்லாமே இந்த காலத்துல வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கண்டென்ட் ஒரு 23-24 இயர்ஸ் ஓல்ட் பையன் வந்து கொண்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப இப்போ கூட இந்த மாதிரி தாட் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பண்ணிதான் ஆகணும். அப்புறம் இட் ஷுட் ரீச் ஆடியன்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் ஹார்ட். மும்பைல இருந்து சென்னை வந்து ஒரு தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் படத்துக்கு டேக் ரோலிங் ஆக்ஷன் சொல்லும்போது மைண்ட்ல நம்ம படம் ஆஸ்கர் அவார்ட் பண்ணும், ஆஸ்கர் ரேஸ்ல இருக்கணும்னு ஒரு தாட் இருக்கும்ல. ஏன்னா நம்மளுடைய உச்சபட்ச ஆசையே ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கணுங்கிறது தான். அந்த கனவு இருந்ததா? இன்னைக்கு அது எப்படி மேம் இருக்கு? இதெல்லாமே வந்து ரொம்ப இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். ஐ திங்க் டேலண்ட் ஸ்பீக்ஸ், hard work speaks better than talent. So I feel that behind every success there is a lot of hard work and it's a teamwork, I feel. So அப்போ நான் யோசிக்கல, பட் I think more than 30 years ஆயிருக்கு எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. ஆஸ்கர் மட்டும் இல்ல, நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், கலைமாமணி அவார்ட், ஃபிலிம் ஃபேர், நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஐ ஃபீல் தட் இட்ஸ் ஆல் ஹார்ட் ஒர்க். இட்ஸ் காட்ஸ் பிளான், பாலாஜி.